என்ன வந்தாலும் கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என்மேல் கிருபையாயிரும். கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என்மேல் கிருபையாயிரும். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இவை பேராயர் ஹீப்பரின் கடைசி வார்த்தைகள். 16ஆம் நூற்றாண்டு அது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியதின் நிமித்தம் பலர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். ஆயினும் அவர்கள் விசுவாசம் அநேகமாயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்தது. உண்மை கிறிஸ்தவர்கள் உயிரை கொடுத்தார்கள். பெயர் கிறிஸ்தவர்களை அது உயிரடைய செய்தது. ஆவிக்குரிய வாழ்வில் தளர்ந்து போன விழுந்து போன பலருடைய ஜீவியம் மீண்டும் தலைத்தோங்க இரத்த சாட்சிகளின் மரணம் அவர்களை உந்தி தள்ளியது. ஜான் ஹீப்பர் ஒரு பேராயர். போப்பின் தவறான கொள்கைகளுக்கு தன் செவியை சாய்க்காமல் வேதத்தின் சத்தியத்தை தன் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்தினார். இவர் போப்பின் ஆதிக்கத்தை எதிர்த்ததால் குற்றவாளி என தீர்ப்பிடப்பட்டு சிரச்சேதத்திற்கு நியமிக்கப்பட்டார். அது ஒரு கொடூரமான நாள். ஹீப்பர் தன் உடலை இயேசுவின் நாம மகிமைக்காக சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்த நாள். சுமார் காலை 9 மணி வேளை. பட்டயங்களையும் ஈட்டிகளையும் சுமந்து கொண்டு ஏராளமான சேவகர்கள் பின்தொடர ஹீப்பரை பிடித்து கொண்டு வந்தனர். குருமார்கள் பலர் வேடிக்கை பார்த்தனர். ஹீப்பர் முழங்கால்களை முடக்கி விண்ணக தந்தையோடு மண்ணிலிருந்து வேண்டுதல் செய்தார். ஜெபித்து முடிந்ததும் தன் மேலங்கியை கலற்றி தீமூட்டும் இடத்திற்கு நடந்து சென்றார். கட்டை ஈரமாக இருந்தபடியினால் அது எளிதில் பற்றவில்லை. கடைசியில் தீப்பற்றி அவர் அருகில் வரும் சமயத்தில் அத்தீயின் நடுவே, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கரங்களில் தன் ஆவியை ஒப்புவித்தார். அன்பரே, கிறிஸ்துவை மட்டுமே சேவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? அன்பரே, கிறிஸ்துவை மட்டுமே சேவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஹீப்பர் சொன்னது, தேவன் என்னை அழைத்திருப்பதால் இந்த இடத்திலேயே என் ஆடுகளுடன் ஜீவிக்கவும் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹீப்பர் சொன்னது, தேவன் என்னை அழைத்திருப்பதால் இந்த இடத்திலேயே என் ஆடுகளுடன் ஜீவிக்கவும் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, உமக்குள் வளர்ந்து உம்மிலே இணைய எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இவரை பற்றின இந்த தொகுப்புகள் மனிதர்களை தேடிய மாமனிதர்கள் என்ற புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா.
செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். நான் ஏறெடுப்பேன்
நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம்